வேல்முருகன் போற போக்கட திட்டமிட்டு வம்பளுக்கிறதுக்காக சொன்னாருன்னு நான் அவரு சொல்றேன் விஜயை குறிவைத்து கூட நான் சொல்லங்கிறாரு. விஜய் அவரே தமிழர் பண்பாடு, தமிழர் நெறி, தமிழர் அரசியல் என்று பேசுகிற போது என்னடா தமிழ்நாட்டில் இருக்கிய, ஏடா ஒருத்தர் பரிசு கொடுத்தா கூட தோல் மேல கையை போட்டு தான் கொடுப்பீங்களாடா அப்படிங்கிற விஷயத்த அவருக்கு அவருடைய பாணியில் அவர் கேட்கிறார். அப்படி கேட்கக்கூடாது என்று அல்ல. உடனே விஜய் வந்து அவமானப்படுத்திட்டீங்க, விஜயை கொச்சப்படுத்திட்டீங்க என்று அவர் வந்து இளைய காமராஜர் யாரு விஜய். அப்போ காமராஜர் வரலாறை படிக்காதவனா? அதாவது இது எப்படி இருக்குன்னா, உனக்கு காமராஜரை பற்றியும் தெரியல, விஜயை பற்றியும் தெரியலன்னு இருக்குல்ல. இளைய காமராஜர்னு சொல்லலாமா? அவர் விடுதலை போராட்டத்துக்காக இளமையில் சிறைக்கு போய் தன்னுடைய இளமை காலத்தை சிறையில் கழித்ததுனால திருமண வாழ்க்கையெல்லாம் அவருக்கு தள்ளி போய் அவர் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் அவர் வந்து முதலமைச்சரை பதவியை விட்டு போகும்போது அவர் கையில் இருந்த பணம் எவ்வளவு, அவர் வச்சிருந்த 4 வேட்டி சட்டையும் 150 ரூபா பணம் தான் வச்சிருந்தாருன்னு சொல்லி வரலாற்றில் இடம் பெற்றிருக்கார். அவரை கொண்டு வந்து படத்துக்கு வந்து 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கதாநாயகனோட உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தனி விமானத்தில் ஒரு முறையாவது போயிருப்பாரா காமராஜர்? அவர் விமானத்திலேயே கூட அவர் வந்து, அதாவது அவர் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தார்னா, டெல்லியில் போய் தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்களுக்கு, தமிழ்நாடுக்கான வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒப்புதல் பெற்றுவிட்டு முதலமைச்சராக இருக்கிற போது அவர் விமான நிலையத்திலிருந்து திரும்புகிறார். தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை மீட்டு தந்த காமராஜரே வருக வருக என்று வரவேற்கிறோம்னு போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. அவர் ஏர்போர்ட்லேருந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய காமராஜர் வர்ற வழியில் பார்க்குறாரு, எங்கே பார்த்தாலும் போஸ்டர் ஒட்டியிருக்கு, எல்லா சுவர்கள்லையும் அவர் போட்டா போட்டு ஒட்டிருக்கு. யாராவேன்னு கேட்டிருக்காரு. கேட்டு அந்த நிர்வாகியை கட்சி விட்டு நிற்கலான்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாராம், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார் போறாரு. இன்று பள்ளிக்கூடத்துக்கு வருகை வந்து சிறப்பாக பாடம் நடத்திய வாத்தியார் அவர்களே வருக வருகன்னு எங்கேயா சொல்றோமா? அவரோட டியூட்டி இடாது, அவரோட வேலை. வேலைக்கு எதுக்கு இது? முதலமைச்சராக இருக்கிறது என்ன? நான் எதுக்காக முதலமைச்சராக இருக்கேன்? தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக நான் வந்து மத்திய அரசாங்கத்திடம் வாதாடி போராடி கொண்டு வந்து சேர்க்கறது ஏன் வேலை? இப்போ போஸ்ட்மேனுக்கு வந்து நம்ம மாலை விடுவோமா? கரெக்டாக லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தாரு, அட்ரஸ் கூட வந்து கொடுத்தாருன்னு சொல்லுவோமா எங்கேயாவது? அது அவரவருடைய கடமை, அவரவருடைய பணி. அப்படி வாழ்ந்த காமராஜரை கொண்டு வந்து உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் மாதிரி ஆளுகிட்ட இளைய காமராஜர்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய வெக்கக்கேடு.